Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. நம்ம சேனல்ல இருந்து எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் வந்து ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கோம். அதுவும் இப்போ அட்மிஷன் டைம். அதனால அட்மிஷனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல இருந்து ரெகுலரா வீடியோஸா வருது. அதையெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா அதில் இருந்து விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓபன் பண்ணி எல்லா வீடியோக்கள்ல இருக்கக்கூடிய விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எம்பிஏ கோர்ஸ். ஸோ எம்பிஏ கோர்ஸ் வந்து ஆஃபர்ட் இன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய யூனிவர்சிட்டிஸில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் எம்பிஏ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டோட்டல் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷனாக ஒரு எம்பிஏ ஒரு ஸ்பெஷலைசேஷனாக கூட நடத்துகிறாங்க. அதுவும் என்னங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல சிஇஜி கேம்பஸ் கிண்டி கேம்பஸ்ல வந்து சென்னை எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. 2 வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. 3 வந்து பெரியார் யூனிவர்சிட்டி சேலம்ல எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. 4 வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னையில எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. 5 வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிஐடி கேம்பஸ் திருச்சியில யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிஐடி கேம்பஸ் அங்கேயும் வந்து எம்பிஏ எஸ்எஸ் இருக்கு. எஸ்எஸ்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ், அதாவது அந்த காலேஜ் அவங்களா வந்து ஃபீஸ் வாங்கி அதை வச்சு நடத்துறாங்க. அடுத்தது 6 வந்து அதனால டோட்டலா இது வந்து யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடியது தான். ஆனா செல்ஃப் சப்போர்ட்ல நடத்துறாங்க, செல்ஃப் ஃபைனான்ஸா நடத்துறாங்க. 6வது காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில அண்ணா யூனிவர்சிட்டின்ற ஒரு ரீஜனல் சென்டர் இருக்கு. அதுல எம்பிஏ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் நடத்துறாங்க. 7 வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல கோணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அங்க எம்பிஏ கோர்ஸ் நடத்துறாங்க. 8 வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர்ல அழகர் கோயில் ரோடு மதுரையில அந்த கேம்பஸ்லயும் எம்பிஏ எஸ்எஸ் கோர்ஸ் நடத்துறாங்க. அடுத்த 9th காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கிண்டி கேம்பஸ்லயும் எம்பிஏ பார்ட் டைம் எம்பிஏ இருக்கு, அது எஸ்எஸ்ல இருக்கு. அடுத்தது வந்து 10th வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி, அங்கேயும் எம்பிஏ கோர்ஸ் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸா இருக்கு. ஆனா எம்பிஏ டூரிசம் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க, ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸா. அடுத்து 11 வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் கோயம்புத்தூர், அதுல எம்பிஏ கோர்ஸ் வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலைசேஷனோட ஒரு எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு செப்பரேட் ஒரு எம்பிஏ கோர்ஸா நடத்துறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கார்பரேட் செக்டார்ல எல்லாம் வந்து எம்என்சில வந்து ரொம்ப கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் 12 வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை, அங்க எம்பிஏ எஸ்எஸ் கோர்ஸும் இருக்கு. அதே மாதிரி 13 மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி கொடைக்கானல், அங்க வந்து எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. அதே மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டியில ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர்னு இருக்கு கொடைக்கானல்ல, அங்கே எம்பிஏ எஸ்எஸ் கோர்ஸ் நடத்துறாங்க. 15th வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. அடுத்து 16 அதே பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல எம்பிஏ எஸ்எஸ் கோர்ஸும் ஒன்று செப்பரேட்டா இருக்கு. அடுத்து 17ல வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஈரோடு, அங்கேயும் வந்து ஒரு எம்பிஏ கோர்ஸ் நடத்துறாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 18th பாரதிதாசன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சி யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்கு, அங்க எம்பிஏ கோர்ஸ் இருக்கு. அடுத்து 19th வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில. அங்க எம்பிஏ வந்து ஸ்பெஷலைசேஷன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எஸ்இஎம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஸ்பெஷலைசேஷன் எம்பிஏ கோர்ஸ் நடத்துறாங்க. 20வது வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிசினஸ் திருச்சி, அங்கேயும் நடத்துறாங்க எம்பிஏ ஐபி அப்படின்னு சொல்லி, அதாவது எம்பிஏ இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் நடத்துறாங்க. 21 மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, அங்கேயும் எம்பிஏ கோர்ஸ் நடத்துறாங்க. ஸோ இது மாதிரி 21 இடத்துல ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்னுடைய வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸோட மொத்தம் எம்பிஏ வந்து 21 இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ எம்பிஏ ஜாயின் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டான்செட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்க இந்த வருஷம் வந்து அந்த ஸ்கோர் மார்க் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். TN-MBAMCA.com அப்ளிகேஷன் போர்ட்டல் வெப்சைட் நம்பர். அதுல வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் ஜூன் 30ஆம் தேதி லாஸ்ட் டேட் டு அப்ளை டு ஜாயின் எம்பிஏ கோர்ஸுக்காக. அதே மாதிரி கவுன்சிலிங் அட்மிஷன் எல்லாமே போயிட்டே இருக்கும். ஓகேவா. அதனால டான்செட் எழுதினவங்க அந்த
அப்ளிகேஷன் போர்ட்டலில் போய் அப்ளிகேஷன் போடுங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஏற்கனவே நம்ம 3-4 வீடியோ கொடுத்துருக்கோம். அதையும் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக எம்பிஏ ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கெரியரில் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு. எம்பிஏ வந்து நிறைய படிக்கலாம், நிறைய பேர் படிக்கலாம், நிறைய இடத்துல இருக்கலாம். ஆனால் நம்ம படித்தோன்னா நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஸ்கில் அண்ட் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.